இந்த உலகத்தையே அழிக்க போற அணுகுண்டா இல்ல நம்ம மூளையவே அழிக்க போற படமா? ஸோ மிஸ்டர் எக்ஸ் படத்தை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் ஃபீட். திஸ் இஸ் சேது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மிஸ்டர் எக்ஸ். எஃப்ஐஆர் டேரக்டரோட ஆனந்த் டைரக்ஷன்ல நம்ம ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு தேட்டரை தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பை ஆக்ஷன் படம் தான் மிஸ்டர் எக்ஸ். ஓகே, படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டா, 7 புளுட்டோனியம் கேப்சூல்ஸ், அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் வெப்பன், இதை ரஷ்யாவிலேருந்து திருடிட்டு பாகிஸ்தானுக்கு கடத்த பிளான் பண்ணுறாங்க. இந்த உலகத்தையே அழிக்க போகிற வெப்பனை எப்படி நம்ம ஏஜென்ட்ஸ் கண்டுபிடிச்சி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்சம் இருக்க ஸ்டோரி. ஸோ ஆக்சுவலி ஹாலிவுட் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபார்முலாவை அப்படியே சுட்டு சாரி இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருக்கிறாங்க இந்த படம், அதாவது மிஸ்டர் எக்ஸ். ஸோ ஹாலிவுட் ரேஞ்ச் மேக்கிங். ஆனால் படம் எப்படி இருக்கு இப்போ பார்த்துருவோம். படத்தோட கிளாப் மூமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, படத்தோட பெரிய ப்ளஸ் அதோட மேக்கிங் தான். அடேங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு பட்ஜெட்டை தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கர ரிச்சாக இருக்கும். அதனால சினிமாட்டோகிராஃபை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ப்ரைஸே பண்ணலாம். சவுண்ட் டிசைன் எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கும். குறிப்பாக அந்த ஆட்டோக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீன் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருக்கும், இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்குமே நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க. ஆர்யாவாகட்டும், கௌதம் கார்த்தி ஆகட்டும், சரத்குமார், மஞ்சு வாரியர்னு அவங்கவுங்க கொடுத்த ரோலை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இருக்காங்க பாருங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிரையே வாங்கிட்டாங்க. இது எந்த மாதிரியான மீனிங் அப்படின்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சரி, படத்தோட பல்ப் மட்டும் என்னன்னு பார்த்தா, பெரிய மைனஸு படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் லாஜிக் மொமெண்ட்ஸ் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிள். அதாவது இவன் தான் வில்லனா இருப்பான்னு நம்ம நினச்சி பார்க்கறதுக்குள்ளேயே அவன் தான் வில்லன்றதை காட்டுவாங்க. அதுவும் பயங்கர மாசாக காட்டுவாங்க. ஆனால் அது ஏன் அப்படிங்கிற கொஷினாவே நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. எந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்காது. அதனால நம்ம யாரோடையுமே எமோஷ்னலாக கனெக்டே ஆக முடியாதுங்க. ஸோ ஸ்பை படம் அப்படின்னாலே ஒரு லாஜிக் மீறுறது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ ஸ்பை படத்தை பொறுத்த வரைக்குமே லாஜிக் மீறல் அப்படிங்கிறது எல்லா படத்துலையுமே இருக்கும். பட் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்மளே கேள்விக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கோங்க. அந்த அளவுக்கு படத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கு. மொத்தத்தில் மிஸ்டர் எக்ஸ் எப்படி இருக்குன்னா, விஷுவலி பயங்கரமான ட்ரீட், ஆனால் மூளைக்கு வேலையே இல்லை. படம் முழுக்க ஆக்ஷன், பிளட் தெரிக்குது, ஃபைட்ஸ் மட்டும் தான் படம் ஃபுல்லாகவே இருக்கு. அதனால சின்ன பசங்க கொஞ்சம் தள்ளி இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஃபிலிம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ.